இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய கிரகம் எந்த கிரகம், பாதக ஸ்தானம் எந்த ராசி, அதனுடைய அமைப்புகள், அந்த திசை காலம் வரும் வயது, அந்த திசை காலத்தினுடைய பலன்கள், இதையெல்லாம் பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போறோம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் முழுமையாக புரியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. பாதகாதிபதி என்றால் என்ன? பாதகாதிபதி என்றால் பேர்லயே இருக்கு, பாதகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம், வாழ்க்கையில் நிறைய கெடுதலை செய்யக்கூடிய ஒரு கிரகம். இதுதான் பாதகாதிபதி. அப்ப 12 லக்னங்களுக்கும் பாதகாதிபதி சொல்லப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரத்துல. அதுல மேச லக்னத்திற்கான பாதகாதிபதி. மேசம் சர லக்னத்தை சார்ந்த லக்னம். லக்னங்கள் 3 விதமா பிரிச்சிருக்காங்க: சரம், ஸ்திரம், உபயம். 12 லக்னங்கள்ல 4 லக்னங்கள் சர லக்னங்கள், 4 லக்னங்கள் ஸ்திர லக்னங்கள், 4 லக்னங்கள் உபய லக்னங்களாக அந்த 3 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. அப்ப மேசம் சர லக்னத்தில் வரக்கூடிய லக்னம். அப்ப சரத்தில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம், 11ஆம் அதிபதி பாதகாதிபதி அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்ப 11ஆம் இடம் என்பது கும்ப ராசியாக வரும். அப்ப கும்பம் தான் உங்களுக்கு பாதக ராசி. கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் உங்களுக்கு பாதகாதிபதியாக இந்த பிறவியில நீங்க மேச லக்னத்துல பிறந்திருந்தா பாதகாதிபதியாக சனி வாழ்நாள் புற உங்களுக்கு நன்மையை கெடுப்பார். அப்ப அந்த பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சனி நீங்க பிறந்த உங்க சுய ஜாதகத்துல எந்த பாவத்துல இருக்காரோ அந்த பாவத்தினுடைய தன்மையை கெடுப்பார். இப்ப உதாரணமாக 2ஆம் இடத்துல இருக்காருன்னு வைங்க. ரிஷபத்துல போய் சனி இருந்து மேச லக்னத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் பாதகாதிபதி 2ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், உங்களுடைய பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை, வெற்றிகளை அது வாழ்நாள்ல எப்பவுமே அந்த சனி கெடுத்துட்டு தான் இருப்பாரு. பாதகாதிபதி நின்ற வீட்டு வேலையை கெடுப்பார். அதே மாதிரி பாதகாதிபதி கூட சேர்ந்த கிரகங்கள், இப்ப சனி கூட குரு சேர்ந்திருக்காருன்னு வைங்க. மேச லக்னம் சனி கூட குரு சேர்ந்திருக்காரு அப்படின்னா குரு சனி சேர்க்கை என்பது வேற கணக்கு. இங்க குரு பாக்கியாதிபதி, மேச லக்னத்திற்கு அவர் தான் எல்லா பாக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு கிரகம். அப்ப பாக்கியாதிபதி கூட போய் பாதகாதிபதி சேர்ந்திருக்காருன்னா உங்களுக்கான பாக்கியம், வெற்றி, உயர்வு இதெல்லாம் அங்க தடையாகும். குருவுடைய பலன்கள் பூரா சனி கெடுப்பார். இப்போ 9ஆம் இடம் உங்க தகப்பன் ஸ்தானம். அப்ப நிறைய பேருக்கு தகப்பன் வழியில பிரச்சனை, தகப்பனால பிரச்சனை, வாழ்க்கையில அந்த பாக்கியத்தை அடைய முடியாத நிலை. நிறைய பேருக்கு 9ஆம் இடம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் அதை அடைய முடியாத நிலை, போறதற்குண்டான தடைகள். இப்படி அந்த பாவத்தினுடைய தன்மையை அந்த 9ஆம் அதிபதியினுடைய வேலையை பூரா இங்க சனி கெடுப்பாரு. குருவுடன் சனி மேச லக்னத்துக்கு இருந்தா. அதே மாதிரி சனி நின்ற இடத்துல பார்க்கிற இடங்கள், சனி பகவான் பார்க்கிற இடங்கள் பாத்தீங்கன்னா, நான் நின்ற இடத்துல 3ஆம் இடத்தை பார்ப்பார். 7, 10 இந்த 3 பார்வைகள் சனிக்கு உண்டு. 3, 7, 10 பார்வைகள் சனி பகவானுக்கு. சனி நின்ற இடத்துல கணக்கு எடுக்கணும். அப்ப சனி 3ஆம் பார்வையாக உங்க லக்னத்துக்கு எந்த பாவத்தை பார்க்கிறாரோ அந்த பாவத்துடைய தன்மை பாதிக்கும். இப்போ 5ஆம் பாவத்தை பார்க்கிறாரு, உதாரணத்துக்கு சொல்றேன், 5ஆம் பாவத்தை பார்க்கிறாரு அப்படின்னா சனி 3ஆவது பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறாருன்னா உங்க புத்திரஸ்தானத்தை அது பாதிக்கும். உங்க வாரிசுகளுக்கான தோஷத்தை ஏற்படுத்தும். உங்க பூர்வீகம் சார்ந்த விஷயங்களை அனுபவிக்க முடியாமல் போகும். பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் போகுதல், இது மாதிரி நிறைய அந்த 5ஆம் இடத்துடைய பாவங்கள், காரத்துவம் விஷயம் எல்லாம் பாதிக்க வைக்கும் சனி பார்வை. இப்ப சனி 7ஆவது பார்வையாக ஒரு பார்வை பார்ப்பாரு. 7ஆம் இடம் எந்த இடமா வருதோ அந்த இடத்தை பாதிப்பாரு. 10ஆவது பார்வையாக சனி ஒரு பார்வை உண்டு. லக்னத்துக்கு 10ஆவது அந்த சனி பார்க்கிற 10ஆம் இடம் உங்க லக்னத்துக்கு எத்தனாம் இடமா வருதோ அந்த இடம் உங்களுக்கு பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி சனி பார்த்த இடங்கள், மேச லக்னத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இது ஒரு பொது பலன் தான். இருந்தாலும் அவரவர் சுய ஜாதகத்துல சில மாற்றங்கள் வரும். இருந்தாலும் ஒரு 80% இந்த பலன் துல்லியமா வரும். அப்ப நீங்க மேச லக்னத்துல பிறந்து சனி பகவான் உங்களுக்கு 10, 11க்கு அதிபதியா வராது. 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம், உபஜயஸ்தானம், எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானம், உங்க நண்பர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்ப அந்த 11ஆம் இடம் உங்களுக்கு பாதகமாகும் போது நிறைய லாபம் வெற்றிகள் இந்த பிறவியில் உங்களுக்கு தடையாகுது.
நல்ல நண்பர்கள் கிடைக்காம நண்பர்களால் பிரச்சனை சந்திக்கிறாங்க. அதே மாதிரி வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் 11ஆம் இடம், அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சு கூட அது போக முடியாத சூழ்நிலை, போயிட்டு அங்க நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறவங்க, இதெல்லாம் 11ஆம் இடம் பாதகமா வரும்போது. அவரே 10ஆம் அதிபதியா வர்றார், பாதகாதிபதியே. அப்போ உங்க தொழில்ல நீங்க வந்து நம்பிக்கையான வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பது சிரமம். காரணம் வந்து சனி வேலையாட்களை குறிக்கூடிய காரகத்துவம். அப்ப சனியை பாதகாதிபதி வர்றாரு. அப்ப நீங்க உங்க வேலையில நல்ல ஆட்களை செலக்ட் பண்ணி வைக்கணும். இல்லாட்டி வேலையாட்கள் உங்களுக்கு நம்பிக்கையானவர்களாக இருக்க மாட்டார்கள். வேலையாட்கள்னால பிரச்சனைகள் வரும். அவங்களை நம்பி சில விஷயங்களை இழக்கக்கூடிய நிலை ஏற்படும். சனியின் காரகத்துவங்கள் பூரா அங்க பாதகமா மாறும். ஏன்னா 11ஆம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான், அவரே 10ஆம் இடத்துக்கு அதிபதியா வர்றாரு. அப்ப உங்களுக்கு அந்த சனியுடைய காரகத்துவங்கள் எல்லாமே பாதிக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். அந்த மேசத்திற்கு 11ஆம் இடம் கும்பம் பாதகமாகும் போது. அதே மாதிரி கும்பத்துல போய் சில கிரகங்கள் இருக்குன்னு வைக்கலாம். கும்பத்தில் நின்ற கிரகங்களும் பாதகத்தை செய்யக்கூடிய நிலை ஏற்படும். இப்ப கும்பத்துல போய் ஒரு 4 கிரகங்கள் இருக்கு. அந்த 4 கிரகங்களும் உங்க லக்னத்திற்கு எந்த பாவாதிபதியோ அந்த பாவத்துடைய தன்மை, அந்த கிரகங்களுடைய காரகத்துவங்கள் இதெல்லாமே பாதிக்கும். கும்பத்தில் நின்றவர்களும் பாதகாதிபதிகளே, அவர்களும் பாதகத்தை செய்யறதுக்கு தயாராக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப உங்களுக்கு ஒருவேளை சனி திசை வர்ற அமைப்பு இருந்துச்சுன்னா, சனி திசை வந்து மேசத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் வருமானம் வராது. ஒரு சில நட்சத்திரத்தின் அடிப்படையில சனி திசை வரும். இப்ப நீங்க வந்து செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இதுல பிறந்து மேச லக்னமா இருந்தா உங்களுக்கு சனி திசை வந்து 4வது திசையாக வரும். அவர் பாதகாதிபதி திசையாக வர்றாரு. அதுலயும் 4வது திசையோடு பாதகாதி திசை என்பது 19 வருஷம் உங்களுக்கு சோதனை காலம்தான். அப்ப செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம், ராகு 18 வருஷம், 25, குரு 16 வருஷம், 40 வயதுல 42 வயதுல அந்த திசை தொடங்கும். 19 ஆண்டுகள் சனி திசை உங்களுக்கு மிகப்பெரிய சோதனைக்கான திசை. ஏன்னா உங்க பாதகாதிபதி வந்து 4வது திசையா வரும்போது மிகப்பெரிய வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துறாரு. அதே 11ஆம் இடம் பாதகஸ்தானம் ஒரு சிலருக்கு மாரகஸ்தானமா போயிருது. ஜாதகத்துல ஆயுள் பலம் இல்லாத ஜாதகங்களுக்கு அதுவே மாரக திசையாக அந்த காலத்துல வருது. உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து அதற்கான வழிபாடுகள் பரிகாரங்களை செய்து அந்த திசையை நீங்க கடந்து போகலாம். இப்ப ராகுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வந்து ராகு திசை முடிஞ்சு குரு திசை முடிஞ்சு சனி திசை வரும். ராகுடைய நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம் இதுல பிறந்திருக்கீங்க, மேச லக்னமா இருக்கீங்கன்னா உங்களுக்கு சனி திசை கட்டாயம் வரும். ஒரு 10 வருஷம் ராகு திசை வச்சுக்கலாம். பிறகு குரு 16 வருஷம், 26, ஒரு 30 வயசுல சனி திசை தொடங்கும். 49, 50 வயசு வரைக்கும் சனி திசை வாழ்க்கையில மிகப்பெரிய சோதனை காலம். அது போல மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கும்பத்தில் நின்ற கிரகங்களுடைய திசை வரும் காலம் கவனம் தேவை. இப்ப கும்பத்துல போய் உங்களுக்கு குரு இருந்து திசை நடத்துறாருன்னா உங்க பாக்கியாதிபதி பாதகத்திலிருந்து திசை நடத்துறாரு. அப்ப அது அந்த காலமும் உங்களுக்கு நல்ல திசையாக குரு திசை இருக்காது. அப்ப இந்த சனி திசை வருது அப்படின்னா உங்களுக்கு தொழில், லாபம், வெற்றி, உயர்வு, மிகப்பெரிய வீழ்ச்சிகளை அடையக்கூடிய காலம். உங்க ஆயுள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இது மாதிரி எந்த கிரகம் பாதகத்தில் நிற்கிறோ அந்த கிரகத்துடைய காரகத்துவங்கள், அந்த கிரகத்துடைய பாவத்தன்மை உங்களுக்கு பாதிக்கும். அந்த மாதிரி விஷயங்களும் உங்க சுய ஜாதகத்துல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சோ அந்த பாதகம் என்பது எல்லா வகையிலுமே அந்த பாதகத்தை ஏற்படுத்தும். அப்ப பாதகாதிபதி நல்லது செய்ய மாட்டாரா அப்படின்னா கண்டிப்பாக அவர் நன்மை செய்வார். காலம் கடந்து நன்மை செய்வார். முதல் பகுதி பாதகாதிபதி வாழ்க்கையில் எவ்வளவு தோல்வியை கொடுக்கணுமோ அவ்வளவு தோல்வியை கொடுத்துருவார். அதே மாதிரி பின்னாடி அந்த ஜாதகருக்கு அவர் திசை முடியும் காலத்துல சில நன்மைகளை செய்வார். இப்ப மேச லக்னம் உங்களுக்கு சனி பாதகாதிபதி, அவர் போய் 4ஆம் இடத்துல கடகத்துல உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா கடகம் சனிக்கு பகை வீடு, அது சொத்துகள் சார்ந்த இடம், நிலம், வீடு, வாகனம், அதே மாதிரி தாயார் ஸ்தானம். அப்ப வந்து அந்த பாவத்தை கெடுத்துட்டு தான் போவார். உங்களுக்கு ஒரு வீடு கட்டுறது, ஒரு சொத்து வாங்குறது இந்த பிறவியில கனவா இருக்கும். ஆனா வாழ்க்கையின் பிற்பகுதியில கட்டாயம் அது உங்களுக்கு தாமதமாக அந்த விஷயம் கிடைக்கும். இதுதான் பாதகாதிபதி செய்யக்கூடிய வேலை. அப்ப மேச லக்னத்துக்கு சனி பாதகாதிபதி என்றால் அவருடைய திசை வரும் காலம் கவனம் தேவை. அதே மாதிரி அவர் 12 பாவங்கள்ல நிக்கிறார் அப்படின்னா உங்க லக்னத்திலே இருக்காருன்னு வைங்க, சனி அங்கு நீச்சம். பாதகாதிபதி லக்னத்துல இருக்கக்கூடாது, ஆனாலும் அவர் நீச்சம் பெறுறார். அதனால தன் பலம் குறையும் போது பெரிய பாதகத்தை செய்ய மாட்டாரு. பாதகாதிபதி லக்னத்தில் இருப்பது ஒரு நன்மை கிடையாதுதான். அப்ப அந்த தன்மையை நீங்க வந்து சனி திசை வருது அப்படின்னா நல்ல கவனமாக அந்த திசை கொண்டு போகணும். கட்டாயம் ஆயுள்காரகன் நீச்சமாக கூடாது. பாதகாதிபதி நீச்சமாகலாம், ஆயுள்காரகன் தொழில் ஸ்தானாதிபதி நீச்சமாக கூடாது. ரிஷபத்துல சனி உங்க பாதகாதிபதி 2ஆம் இடத்துல போய் நிக்கிறாரு. குடும்பம், தனம், வாக்கு, உங்களுடைய பொருளாதாரம் வாழ்நாள் பூரா பிரச்சனை தான். உங்களுடைய வாழ்நாள் வெற்றிகளை, குடும்பஸ்தானத்துடைய வெற்றிகளை சனி அங்கு பாதகமாக நின்று செயல்படுத்துவார். அடுத்து சனி 3ஆம் இடத்துல மிதுனத்தில் இருக்காரு அப்படின்னா உங்க இளைய சகோதர ஸ்தானம்,
உங்களுடைய முயற்சி வெற்றி ஸ்தானம். சனி அங்க வந்து உங்க சகோதர வழியில பிரச்சனை ஏற்படுத்துறாரு. ஒரு சிலருக்கு இளைய சகோதரம் இல்லாமல் போகுது. ஒரு சிலருக்கு உங்க முயற்சிகள் பூரா வாழ்நாள் பூரா தோல்வி ஆயிட்டே இருக்கு. இதெல்லாம் அந்த மிதுனத்தில் சனி இருந்து மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசை வரும் காலம். பொதுவா திசை வருதோ இல்லையோ அந்த தன்மையை கண்டிப்பா பாதிப்பாருங்க. அது கடகத்துல சனி, நான் சொன்னது போல 4ஆம் இடம், சொத்துகள் சார்ந்த பிரச்சனைகள், சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் போகுதல், ஒரு வீடு கட்டுறது, ஒரு இடம் வாங்குறது வாழ்நாள் பிரச்சனை. தாயாருக்கு அங்க வந்து பாதகத்தை அந்த கிரகம் செஞ்சுட்டே இருக்கும். 5ஆம் இடம் சிம்மத்தில் சனி, அது பூர்வ ஜென்ம சாபம், பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் போகுதல், பூர்வீகத்தை விட்டு வெளியில போறது. அதே மாதிரி அது முன்னோர்கள் சாபமாக அங்க அமையுது. பாதகாதிபதி 5ல் இருக்காரு. அதனால உங்க தகப்பனுடன் கருத்து வேறுபாடுகள், வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், பூர்வ ஜென்ம சாபம் நிவர்த்தி பண்ணிக்கிறணும் அந்த காலங்கள்ல. அதே மாதிரி கண்ணீர சனி 6ஆம் இடம், பாதகாதிபதி 6ல போய் மறைகிறாரு. அப்ப சில நன்மைகள் உங்க ஜாதகத்தில் சனி கொடுப்பார். பாவிகள் மறைந்தால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பது விதி. அப்ப அங்க சனி போய் 6ல மறையும் போது சில நன்மைகள் கிடைத்தாலும் அது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் என்பதனால சில வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திச்சுதான் அந்த பாதகாதிபதி சில நன்மைகளை கொடுப்பார். அடுத்து 7ஆம் இடம் களத்திரஸ்தானம், துலாத்துல சனி இருக்காரு அப்படின்னா பாதகாதிபதி 7ல உட்கார்ந்து இருக்காரு. திருமணம் செய்ததுக்குள்ள போதும் ஆயிரும். சிலருக்கு இருதார யோகங்களை ஏற்படுத்துது. அதே மாதிரி திருமண வாழ்க்கை என்பது வாழ்நாள் கசப்பாக மாறுது. அது கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு வாழ்க்கையில அந்த கூட்டு தொழிலால பிரச்சனைகள் வந்து அந்த கூட்டு தொழில் செய்த பார்ட்னர்ஷிப் போட்டவங்களோட பிரச்சனைகள் ஆகி பிரிவுகள் ஏற்படுது, அதுல இழப்புகள் ஏற்படுது. 7ல சனி இருப்பது களத்திர தோஷம். விருச்சிகத்துல சனி, அங்கு பாதகாதிபதி போய் 8ஆம் இடத்துல இருக்காரு. அது ஆயுள் ஸ்தானம், அங்கு பகை சனி. உங்க ஆயுள் ஸ்தானம் அந்த சனி திசை வரும் காலம் கவனம் தேவை. உங்களுக்கு மேசத்துல பிறந்து மேச லக்னமாக இருந்து சனி விருச்சத்துல இருந்து சனி திசை வருதுன்னா உங்க ஆயுள் ஸ்தானம் பாதிக்கக்கூடிய காலம், கவனம் தேவை. ஆயுள் ஹோமம் பண்ணிக்கங்க. 9ஆம் இடம் தனுசுல சனி, உங்க பாக்கியத்துல சனி இருக்காரு. லாபாதிபதி பாக்கியத்தில் இருப்பது யோகம், 10 குடையும் 9ல் இருப்பது தர்ம கர்மாதிபதி யோகம். ஆனாலும் அந்த சனி பாதகாதிபதிங்கிற வேலையை செஞ்சுட்டு தான் உங்களுக்கு நன்மை செய்வாரு. உங்க பாக்கியத்தை கெடுக்கக்கூடிய சனியா தான் இருப்பாரு, கவனம் தேவை. அடுத்து 11ஆம் இடம் மகரத்துல சனி, ஆட்சி பெற்ற சனி. அப்ப பாதகாதிபதி போய் ஆட்சி பெற்று திசை நடத்துறாரு. கட்டாயம் உங்க தொழில், பொருளாதாரம், வருமானம் இதெல்லாம் பாதிக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும். இதுவும் உங்க ஆயுள் ஸ்தானத்தை பாதிக்கக்கூடிய நிலை, கவனம் தேவை. அடுத்து கும்பத்துல சனி, உங்க பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலே நின்று ஆட்சி பெற்று திசை நடத்துங்கிற போது இந்த திசை 19 ஆண்டுகள் உங்களுக்கு சோதனை காலம்தான். ஆனால் ஒரு விதிவிலக்கு என்னன்னா 11ல எந்த பாவிகள் இருந்தாலும் நன்மை செய்வார்கள் என்பது விதி. பாதகஸ்தானமாக இருந்தாலும் கூட அந்த லாபம் வெற்றிகளை சனி கொடுத்துட்டு தான் போவாரு. ஆனால் நிறைய தோல்வி, தடை, அவமானத்துக்கு பிறகுதான் அது கிடைக்கும். 12ஆம் இடம் மீனத்துல சனி, பாதகாதிபதி 12ல மறைகிறது யோகம்தான். பாவிகள் மறைந்தால் யோகத்தை செய்வார்கள். அப்படிங்கும்போது சில நன்மைகள் மீனத்துல சனி கொடுப்பாரு. இந்த மாதிரி 12 பாவங்களையும் உங்க பாதகாதிபதி நிற்கும் போது உங்களுக்கு என்ன பலன் செய்வார் என்பதை பற்றியும் நீங்க ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பாதகாதிபதி சனி வந்து திதிசூன்ய வீட்டுல போய் இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு பாதகத்தை பெருசா செய்ய மாட்டார். உங்க பிறந்த திதிக்கு எந்த ராசி சூன்யமா வருதோ அந்த ராசியில் சனி போய் இருக்கும்போது பெரிய பாதகத்தை அவர் செய்ய மாட்டார். எனவே மேச லக்னத்தில் பிறந்து சனி உங்களுக்கு பாதகாதிபதியாக வரும் அமைப்பு, அப்ப சனி திசையோ இப்ப சனி புத்தி வரும் காலமோ உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கவனம் தேவை. அதே மாதிரி சனி நின்ற பாவங்களை பாதிக்கிறாரு. அப்ப அது மாதிரி விஷயங்களையும் கவனம் தேவை. அந்த இடத்துல நிக்கிற கிரகங்களுடைய தசா புத்திகள் வந்தாலும் பாதிப்பு உண்டு. இதெல்லாம் நீங்க உங்க சுய ஜாதகத்தில் ஆய்வு செய்து அதற்கான எளிய இறை வழிபாடுகள், பரிகாரம் அப்படின்னாலே வழிபாடுகள் தான். அதுக்கான பெரிய பணம் செலவோ பொருள் செலவோ பண்ண வேண்டாம். பரிகாரங்கிற பேர்ல எங்கேயும் போய் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். ஒருவர் விதியை ஒருவர் மாற்ற முடியாது. சரணாகதி வழிபாடுகள் மட்டுமே அந்த விதியை, தன்மைகளை மாற்றும். பெரியவங்க விதியை மதியால் வெல்லலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான சூட்சும வழிபாடுகள், நவ கைலாயம், நவ திருப்பதிகள், இந்த மாதிரி இடங்கள் இருக்கு. அந்த மாதிரி இடங்களுக்கு போய் உங்க ஜாதக பிரகாரம் அந்த சூட்சும வழிபாடுகள் செய்யும் போது பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். பொதுவாக சனி பாதகாதிபதியாக வரக்கூடியவர்கள் அந்த பாதகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு கோயில் அப்படின்னா ஸ்ரீ வாஞ்சியம், கும்பகோணத்திலிருந்து நன்னிலம் போற வழியில் இருக்கு. வாஞ்சிநாதர் மங்களாம்பிகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவன் ஸ்தலம் காசிக்கு நிகரான ஸ்தலம். இந்த பாதகத்தன்மை சரி பண்ணக்கூடிய ஒரு இடம். அந்த மாதிரி இடங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க, உங்களுக்கு அந்த பாதகத்தன்மை குறையும். அங்க போய் வழிபாடுகளை செய்யும் போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். அங்க போய் என்ன செய்யணும்னா யமனுக்கு 9 இழுப்ப எண்ணெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்து, பிறகு சிவனுக்கு வயது தீபம், உங்க வயது எத்தனை நடக்குதோ அத்தனை விளக்கு வயது தீபம் ஏற்றி சிவனுக்கு அர்ச்சனை செய்து அங்குள்ள பிராமணர்களுக்கு குடை, செருப்பு, வஸ்திர தானம் கொடுங்க. உங்க பாதகத்தன்மை குறைஞ்சு அந்த சனி உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுப்பார் என்று சொல்லி நான் வணங்கும் செந்தில் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து
உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம்.